ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்தோரும். இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது திருவிளையாடல் புராணத்திலே 33வது படலமாக அஷ்டமா சித்தி உபதேசித்த படலம் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். அது என்னங்க அஷ்டமா சித்தி என்றால், 8 வகையான சித்துக்கள். அதை தெளிவாக புரிந்து கொண்டால் நாம் வளமாக வாழலாம். ஆனால் அதை புரிந்து கொள்வது கடினம். கைலாயத்திலே பரமேஸ்வரனும் பார்வதியும் உலக நீதிகளையும் ஆகம விதிகளை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த சமயத்திலே ஆறுமுகப் பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்கள் பரமேஸ்வரனை வந்து, இறைவா, எங்களுக்கு நீங்கள் அஷ்டமா சித்தி அப்படிங்கிறத பற்றி தெளிவாக விளக்கி சொல்லணும், அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிற விரும்புகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பரமேஸ்வரனும், கார்த்திகை பெண்களே, இந்த அஷ்டமா சித்தியை பற்றி நான் சொல்வதை விட உங்கள் அன்னை பார்வதி தேவி சொன்னால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அன்னை பார்வதி தேவியிடம் இதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிறார். அப்போ பார்வதி தேவிகிட்ட போய் இந்த 6 கார்த்திகை பெண்களும் போய், ஆமாம், நீங்கள் தான் எங்களுக்கு இந்த அஷ்டமா சித்தியை பற்றி சொல்லணும், சொல்லிக் கொடுக்கணுங்கிறாங்க. சரி, என்னை தேடி வந்து விட்டீர்கள், நானும் உங்களுக்கு இந்த அஷ்டமா சித்தி என்றால் என்ன அப்படிங்கிறத விவரமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன், நீங்களும் நல்லா கேட்டுக்கங்க அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அஷ்டமா சித்தி என்பது 8 சித்து வேலைகள். அதை புரிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால் உலகத்தில் எந்த வேலையும் செய்யலாம், யாரையும் ஜெயித்து விடலாம். இங்கே அன்னை பார்வதி தேவி அஷ்டமா சித்தியை பற்றி விளக்கி கொண்டிருக்கிறாள். கார்த்திகை பெண்கள் பூரா கேட்கணும்ல, கேட்காம இந்த 6 பேரும் தங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் பேசி கிண்டல் அடித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம ஒருத்தட்டு போய் ஒரு உதவி கேட்க போகிறோம், உதவி நாடி போகிறோம்னா அடக்கம், ஒடுக்கம், நாவடக்கம் எல்லாம் தேவை, பணிவு. நம்ம போய் உதவி கேட்க போகிறோம், அந்த நேரத்தில் போய் அவர்கிட்ட போய் அவரவே கலாச்சிக்கிட்டு கேலி கிண்டல் பண்ணால் அவர் கோபம் வந்துடும். போங்கப்பா, பெரிய உதவி கேட்ட வேண்டியவங்க ஒன்றுமே கிடையாது, போங்கடா அப்படின்றார். இந்த மாதிரி அன்னை பராசக்தி அஷ்டமா சித்தியை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த கார்த்திகை பெண்களோ ஒருவருக்கொருவர் அன்னை பார்வதி தேவி சொல்வதை கேட்காமல் தங்களுக்குள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை தூரத்தில் இருக்கும் பரமேஸ்வரன் பார்க்கிறார். ஏமா, நீங்கள் வந்து அஷ்டமா சித்தி என்ற சித்தை பற்றி கேள்விப்பட்டு கேட்க வந்தீர்களா, அல்லது உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பீங்களா அப்படிம்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமது பெண்கள் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போவாங்க, கோவிலுக்கு போனோமா, சாமியை கும்பிட்டோமா, விளக்கு போட்டோமான்னு வரணும். அங்கே பூஜை நடந்துக்கிட்டு இருக்கும். அதாவது அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, தீப ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்க வந்துட்டு, ஏண்டி வசந்தி, அவள் பாரு அவளம்புரிய நெக்லஸ் போட்டிருக்கா, இவன் பாரு இப்படி கையில் வளையல் போட்டிருக்கா, அவளை பாரு பட்டுச்சலை எப்படி கட்டியிருக்கா அப்படின்னு பேசுவாங்க. இதெல்லாம் கூடாது. கோவிலுக்குள் வந்தால் மனதை ஒருநிலையாக்கி கொள்ள வேண்டும். நாம் என்ன வேண்டுமோ அது கிடைக்கணும்னா மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். இங்கே பெண்கள் 6 பெண்களுமே மனசு ஒரு நிலையில் இல்லை, அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. கேட்க வந்தது அஷ்டமா சித்தியை பற்றி. ஆனால் இவர்கள் செய்வதோ இவர்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தவறு தானே. பரமேஸ்வரன் பார்க்கிறார், அவருக்கு கோபம் வந்து விடுகிறது. அஷ்டமா சித்தியை பற்றி கேள்வி கேட்க வந்தவர்கள் நீங்கள் வந்து அதை சரியாக கேட்காமல் உதாசீனம் செய்து விடுகிறீர்கள். நீங்கள் 6 பேரும் அந்த பட்டமங்கலம் அப்படிங்கிற ஊரில் போய்
ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றுல போய் கற்சிலையாக 1000 வருடங்கள் இருப்பீர்கள், இதுதான் உங்களுக்கு சாபம் கொடுக்கிறேன் அப்படின்னு சாபத்தை கொடுத்துடுறார் பரமேஸ்வரன். அப்போ தான் கார்த்திகை பெண்களுக்கு நினைவு வருது, ஆகா நாம் தவறு செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு. இறைவா, நாங்கள் செய்த தவறை பிழையை மன்னித்தருள வேண்டும். 1000 வருஷம் சொல்லிட்டீங்க, சாபத்தை கொடுத்துட்டீங்க, சாப விமோச்சனத்தையும் கொஞ்சம் சொல்லுங்கள், அப்போ தான் எங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 1000 வருடம் கழித்து நானே வந்து உங்களை சாப விமோச்சனம், அந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் கொடுக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறார். இங்கே இப்போ இந்த கார்த்திகை பெண்கள் பட்டமங்கலம் அப்படிங்கிற ஊரில் போய் அங்கே ஒரு நதி ஓடுது, ஆறு. அங்கே போய் அந்த 6 பெண்களுமே கற்சிலைகளாக மாறி நின்று விடுகிறார்கள். 1000 வருஷம் ஆயிடுச்சுங்க. அந்த பட்டமங்கலம் என்ற ஊர் மதுரைக்கு அருகிலேயே இருக்கிறது. அங்கே ஒரு ஆறும் ஓடுகிறது. இப்போ சிவபெருமான் 1000 வருஷம் ஆயிடுச்சு. ரிஷப வாகனத்திலே காளையின் மீது மதுரைக்கு வருகிறார். எப்படி வருகிறார்? சிவக்கொழுந்தாக, ரிஷபாசூடனராக காளையின் மீது அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு வர்றார். வரும்பொழுது அந்த பட்டமங்கலம் என்ற ஊரை தாண்டி தான் வரணும் மதுரைக்கு. அங்கே வரும் பொழுது இறைவன் அந்த ஆற்றுக்கிட்ட நெருங்குறாரு. அப்போ அந்த 6 பெண்களுமே கதறாங்க, ஐயா சாமி, இறைவா, பரமேஸ்வரா, இங்கே வந்துட்டீங்க, எங்களுக்கு சாப விமோச்சனத்தை கொடுங்க அப்படின்னு கதறி கேட்குறாங்க. அப்போ தான் சிவனுக்கு ஞாபகம் வருது, ஆகா நம்ம மதுரைக்கு வரும் பொழுது இந்த கார்த்திகை பெண்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். அப்போ சாப விமோச்சனத்தை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு சாப விமோச்சனத்தை கொடுக்கிறார். பிறகு அந்த பெண்களுக்கு அஷ்டமா சித்தி அப்படிங்கிறத பற்றி உபதேசமும் செய்கிறார். அந்த பெண்களும் தெளிவாக கேட்டுக்கொண்டு நிம்மதியாக இருக்கிறாங்க. மதுரையிலே பொற்றாமர குளத்தில் நீராடி சொக்கநாதரனும் சென்று அஷ்டமா சித்தியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாங்க. இதுவே திருவிளையாடல் புராணத்தில் கொஞ்சம் ஒரு நிமிஷம், திருவிளையாடல் புராணத்திலே இறைவன் அஷ்டமா சித்தி உபதேசித்த படலமாக வருகிறது. இப்போ அஷ்டமா சித்தி என்றால் என்ன அப்படிங்கிறதையும் நாம் இன்னைக்கு பார்த்துருவோம். அனீமா, மஹிமா, லஹிமா, கரீமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் அப்படிங்கிற 8ம் சேர்ந்தது தான் அஷ்டமா சித்தி என்பது. அனிமா என்றால் அணுவை போல தேகத்தை சிறிதாக்கி கொள்ளுதல். அனுமன் சீதையை தேடி இலங்கை செல்லும் பொழுது தனது உருவத்தை சிறிதாக்கி கொண்டான் அப்படின்னு சொல்லுது. இதுதான் அனிமா என்ற அஷ்டமா சித்தி. மகிமா என்றால் மலையை போல தனது உருவத்தை பெரிதாக்கி கொள்ளுதல். மகாபாரதத்திலே மகாவிஷ்ணு அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்யும் பொழுது தன் உருவத்தை பெரிதாக்கி காண்பித்தார். இதுதான் மகிமா என்ற அஷ்டமா சித்தி. லஹிமா என்றால் காற்றை போல தனது உடலை லேசாக்கிக்கிறது. இறகு போல, பறவையின் இறகு போல லேசாக்கிக்கிட்டு அப்படியே காற்றில் பறக்கலாம், தண்ணீரில் நடக்கலாம். உடம்பை லேசாக்கிக்கிட்டா காற்றுல பறக்கலாம், தண்ணியில் நடக்கலாம். இதுவே லஹிமா என்ற அஷ்டமா சித்தி. கரிமா என்ற அஷ்டமா சித்தி தனது உடலை கனமாக இரும்பை போல மாற்றிக்கொள்ளுதல். அனுமன் வாள் குறுக்கே கிடைக்கிறது காட்டில். பீமன் வருகிறான். அப்போ அந்த வால் குறுக்க இருக்கு. பீமன் பார்த்து சொல்கிறான், கிளட்டு குரங்க, இந்த வாழை தூக்கி அந்த பக்கம் போடு, ஏன் இப்படி ரோட்டை மறித்து பாதையை மறித்து உட்காந்துருக்காங்கிறாரு. அதற்கு அந்த அனுமார் சொல்கிறாரு, அப்போ நானும் வயோதகியம், வயதாகிடுச்சு, நீ ஏன் அந்த வாழை தூக்கி போட்டுட்டு போகிற வேலைக்குங்கிறாரு. பீமன் அந்த வாளை தூக்குகிறான். தூக்கவே முடியவில்லை, அவ்வளவு கனமாக இருக்கிறது. பிறகுதான் செய்கிறது தெரிகிறது வாயுபுத்திரன் அனுமன் என்று. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமரசம் ஆகிறாங்க. இது கரிமா சக்தி
அஷ்டமா சித்தியில் கரிமா சித்தி என்ற ஒரு இது. அடுத்து 5வதாக பிராப்தி சித்தி, நினைத்ததை அடைதல். ஒரு இடத்துல இருந்து கொண்டு வேறு இடத்தில் நடப்பதை தெரிந்து கொள்ளுதல் ஞான திருஷ்டியால். இது பிராப்தி அஷ்டமா சித்தி என்பார்கள். 6வதாக பிரகாமியம் அப்படிங்கிற அஷ்டமா சித்தி, கூடு விட்டு கூடு பாயும் வித்தையை கற்றுக்கொள்ளுதல். ஔவையார் தனது உடலை வயோதிகமாக மாற்றிக்கொண்டார். அருணகிரிநாதரும் தனது உடலை கூடு விட்டு கூடு பாய கிளியின் உடம்புல போய் இருந்தார் அப்படின்னு புராண கதைகள் சொல்லுது. இது பிரகாமியம். ஈசத்துவம், தேவர்களிடம் தனது ஆணையை செலுத்துதல், படைத்தல், காத்தல், அழித்தல். கண்ணன் மண்ணை சாப்பிடுவதன் மூலம் உலகையே யசோதைக்கு தன் வாயை திறக்கும் பொழுது காமிச்சு கொடுத்தாராம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபோனில் www.com வேர்ல்டு வைடு வெப் அப்படிங்கிற மாதிரி அந்த செல்லுலேயே உலகத்தை பார்த்துடுறோம். அப்போ கண்ணன் தனது வாயில் மண் அள்ளி சாப்பிட்டாரு. யசோதை வாயை தொடங்கும் போது அந்த வாய்க்குள் உலகமே தெரிந்ததாம். இது ஈசத்துவம் என்ற அஷ்டமா சித்தி. கடைசியாக வருவது வசித்துவம் என்ற அஷ்டமா சித்தி. அதாவது 7 பிறப்புகளையும் தன்வசப்படுத்துதல். ஐயப்பன் புலிமேல் வசித்து காட்டிலிருந்து வர்றார், புலிப்பாலை கொண்டு வர்றார். பந்தலராஜனுக்கு 2வது மனைவி ஐயப்பனை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்ட்டு புலிப்பாலை கொண்டு வர சொல்கிறாங்க. கொண்டு வர்றாரு. இது புலிப்பால் இல்லைங்கிறார். அப்போ ஐயப்பன் பார்க்குறார், காட்டுக்குள்ளே போய் புலி மேலேயே அமர்ந்து வருகிறார், புலிப்பாலை கறந்து குடிக்கிறார். இது வசித்துவம், எல்லாத்தையுமே வசியப்படுத்துவது, எல்லா உயிரினங்களையும் வசியப்படுத்துவது. புலி மேலே அந்த புலிப்பாலை கறந்து கொடுத்துட்றார். இப்போ நம்ம 8 வகையான அஷ்டமா சித்திகளை பார்த்தோம். இந்த அஷ்டமா சித்தி அப்படிங்கிறத தான் இறைவன் கார்த்திகை பெண்களுக்கு உபதேசம் செய்த படலமாக திருவிளையாடல் புராணத்திலே 33வது படலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.